எனக்கு சைக்காட்டிஸ்ட்னால் நான் கொஞ்சம் அவங்க சொல்ல நான் கேட்க பார்ப்பேன். அவங்க டாக்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப் தான் நான் கேட்டேன். அவங்க போக போக பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவங்களோட இதை தான் நான் வந்து டேட்டு கூட போட்டிருந்தேன். அவனுக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது. அதுவுமே என்கிட்ட மறைச்சி என்னை வந்து மேரேஜ் பண்ணி ஜஹான்றவ ஏமாந்து தான் போயிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்கள். ஜஹான்ற பேரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவள் தப்பானவ, இவ வந்து சிங்கிள் பேரண்ட் சொல்லி இவ வந்து ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னதே ஒரு சிங்கிள் பேரண்ட். கூட இருந்தவங்க ஒருத்தர் நம்பி ஏமாந்து தான் போயிருக்கேன். நீ ஏமாத்திட்டு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ண போறியா? ஒருத்தன் எவனே தெரியாமல் ஒருத்தன் வீட்டு வாசல் வந்து உட்காந்துக்கிட்டு நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். ஃபேன் பேஜ் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ஃபுல்லாக அசிங்கமான ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நான் இங்கே இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு நான் வாழ்த்து கொடுக்குறேன், என்னென்னமோ சேட் வரும். என்னை எங்கள் பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ வச்சு மாஃபிங் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாலேருந்து நீங்கள் இன்னொரு பர்சனை நீங்கள் எப்படி நம்புனீங்க? நீங்கள் ஏமாந்துட்டேன். நெஞ்சு வலி வந்தது. நான் மன ரீதியாக ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ எதுக்கு கத்துவனே தெரியாது. எனக்கும் பாப்பாவுக்கு அவ்வளோ சண்டை வரும். நம்ம லைஃப்ல ஏன் நம்ம குழந்தையோட நம்ம மட்டும் தனியா இருந்துட முடியாதா? அது அந்த குழந்தைய வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல. பாப்பா வந்து என் மேல பாசமா தான் இருக்கா, இன்னும் அவளுக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லை. அந்த ஒரு வார்த்தை எங்க பாப்பா சொல்லணும்ல. ஸோ இப்படி தொடர்ந்து எத்தனை முறை தான் நம்ம ஏமாறுறது? 34 வயசுலேயே எனக்கு முடியல. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்னை யார் பார்த்துப்பா? லைஃப்பில் நமக்குன்னு யாராவது வேணும்னு அந்த ஒரு நம்பிக்கை. உன்னால் ஊரில் நான் தலை காட்ட முடியலன்னு சொன்னாங்க என் அம்மா அப்பா. இந்த இதில் இருக்கிறதுனால நான் வாழக்கூடாதா? அது ஏன் விடலை? பொண்ணுங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு வன்மை என் மேலே? Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸோ பட் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிட்டு படிப்படியாக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க. பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி தனியாக இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? மேம் சொல்லப்போனால் எந்த நாலேஜுமே ஃபஸ்ட்டு கிடையாது. நான் கேட்டிங்கன்னா, நான் சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸாக எடுத்தது ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் பிடிக்காது. ஏன்னா அது வந்து யதார்த்தமாக இருக்கும். நான் மிஷினில் உட்காந்து யாரோ பார்த்துருவாங்களான்னு வீடியோ பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். அதை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமான்ட்டுருக்கு. எல்லாருக்கும் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பரவாயில்லப்பா, இந்த பொண்ணு வந்து வேலை செய்யும்போது கூட வேலையும் பார்க்குது. ஆனால் கொஞ்சம் ஃபேம் ஆகும்போது உன்னையெல்லாம் எப்படி தான் உன்னையெல்லாம் வேலைக்கு விட்றாங்க, அந்த ஒரு முதலாளி கோவிந்தா தான் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இவளெல்லாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் என் கூட பேச மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும். அதுவா வீடியோ பண்ணிட்டு தெரியும், இப்படி தான் பேசுனாங்க. நான் ஒரு டைமுக்கு மேலே அவங்களே எங்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க. அவங்களே எங்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க. ஜஹாவான்னு கேட்டு அந்த இடத்துல நான் நேம் வாங்கிட்டு வெளியே வந்தேன். நான் எந்த கம்பெனிலையுமே ஜஹா வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லி நான் பேர் வாங்க கிடையாது. இன்னும் இந்த கம்பெனிக்கு வாங்க, ஏன் போகிறீங்க? அங்கே வந்து நம்ம பீஸ் ரேட்டு தானே மேம். நான் இங்கே ஒரு வாரம் வேலை செய்வேன், எனக்கு இங்கே சம்பளத்தை வாங்குவேன், நெக்ஸ்ட்டு எதாவது மாறி போயிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு ரீல்ஸ்னு வரும்போது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா எனக்கு அப்போ வந்து வெறும் 500 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் வேலைக்கு போனால் எனக்கு அந்த காசு தான். சரி, வீட்டில் உட்காந்துட்டு நமக்கு இந்த காசு கிடச்சிருச்சே. அப்போ ப்ரொமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு வாரம் எனக்கு 4000 ரூபாய் எனக்கு வேணும். அந்த காசு இதில் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ இது ஓகேன்னு இதில் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ஆல்பம் சாங் பண்ணேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் வந்த ஆள் தான். சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் அது பேசிக்காக இருந்தாலுமே இதுக்கு ஒரு டார்க் சைடு இருக்குது. இந்த மெசேஜஸ் வரக்கூடிய இடம் இருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக தானே இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, நம்ம பேசலாமா, என் கூட சேட் பண்ணு, ஏன் பேச மாட்டேங்கிற, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை பார்த்து பயந்தீங்களா ஆரம்பத்தில்? அதுக்கப்புறம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மாஃபிங்லாம் வரும் மேம். அப்போல்லாம் ரொம்ப பயமாகவே இருக்கும் அந்த ஒரு மாஃபிங் பண்ணி போடுறது. சொல்லப்போனால் எங்கள் பாப்பாவோடதவே வச்சு என்னையும் எங்கள் பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ வச்சு மாஃபிங் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ஃபுல்லாக அசிங்கமான ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில், அதாவது எங்களுடைய பொட்டிக் நம்பருக்கு வரும் பாருங்கள், அதுலேயுமே அசிங்கமாக வரும். நான் இங்கே இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு நான் வாழ்த்து கொடுக்குறேன், என்னென்னமோ சேட் வரும். நான் பண்ணுறது சாரீ பிஸ்னஸ் தெளிவாக சொல்லி தான் நம்பர் கொடுக்குறோம். ஆனால் இவனுங்க அதுவும் FBயில் மேக்ஸிமம் இந்த 80s அவங்க தான். அவ்வளோ மெசேஜ் இருக்கும்.
நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னா உடனே என்னோடய ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி அதில் எனக்கே அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயந்தேன். நான் மீடியா வந்துட்டேன், இதில் வந்து நெகட்டிவ் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீ பயந்தனா நீ மீடியா வரக்கூடாது. மீடியா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தெரியும், நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் ஜெகா வந்து அப்படி கிடையாதுன்னு தெரியும். அது போதும். நான் எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லாமல், அது நான் கிடையாது நான் போய் வீடியோ போட்டிருந்தேன்னா எல்லாரும் அதை போய் பார்த்து இன்னும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். நான் அதை கண்டுக்கிறதே நான் அந்த லிங்க் எனக்கு வரும்னு ஓப்பன் பண்ண மாட்டேன். எனக்கு சென்ட் பண்ணுவாங்க, பாருங்க சிஸ்டர் உங்களுடைய இதை, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். அதை நான் கடந்து தான் வந்துட்டுருக்கேன். நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மீம்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வரணுமா அப்படின்னு நம்மளை சுற்றுவட்டம், இந்த பொண்ணு ஏன் இதை பண்ணுது, இதை பண்ணுறதுனால தானே இதெல்லாம் நடக்குது, இதை நீ பண்ணாமல் இருக்கலாம்ல. இன்றைக்கி நான் பண்ணாமல் இருந்தேன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேனே. யாருமே நீங்கள் சும்மா அப்படி போங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் இன்டர்வியூ எடுப்பீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ எனக்கு இது வந்து இதை நான் வந்து எனக்கு கிடைச்சதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தப்பாக ஒன்றும் பண்ணலையே. என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒன்று நீங்கள் கண்ணை மூட்டு பார்க்குற மாதிரி இருக்குமா? ஏதாவது வந்து குழந்தைங்க, ஐயோ இந்த இவளோட வீடியோவா குழந்தைங்க பார்க்குது, தள்ளிவிட முடியுமா? கிடையாது. நான் வந்து ஒரு டைமில் வந்து நான் மீடியாவில் இருந்தேன், கரெக்டாக 1 இயர் இருந்தேன். அந்த ஒரு 1 இயரில் பார்த்திங்கன்னா இன்கம் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு யூடியூப் வருது, அதில் ஒரு இன்கம் சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நான் வந்து பிஸ்னஸாக மாற்றணும். இதே வந்து எனக்கு கை கொடுக்காது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு எவ்வளோ எனக்கு கை கொடுக்குன்னு தெரியாது. எனக்கு இதை நான் மாற்றணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு ப்ரொமோஷன் மூலிமா ஒருத்தவங்க வராங்க, பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அவங்க மூலியமாகவும் எனக்கு ஏமாற்றம் வந்தாலும் என்னால் முடியும், காசு தானே நான் சம்பாதிச்சுப்பேன். எனக்கு அந்த திறமை இருக்குது. இன்றைக்கி தனியாக வந்து 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டேன். இன்றைக்கி என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை மேம். நீங்கள் தான் சொன்னீங்க, மீடியானா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாலேருந்து நீங்கள் எப்படி இன்னொரு லைஃப்பை எதிர்பார்க்க முடியும்? இன்னொரு பர்சனை நீங்கள் எப்படி நம்புனீங்க? நீங்கள் ஏமாந்துட்டேன். அதாவது மேம், யாருமே இங்கே தப்பு பண்ணாதவங்க இல்லை. எனக்கு இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் ஜெகானா யாருக்குமே தெரியாது. ஜெகானா வந்து என்னோடய ஊரில் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஜெகானா யாருன்னே தெரியும். அப்படி நான் இருக்கும்போது ஒருத்தவங்க நம்பி வராங்க, அவங்களும் என்னை ஏமாத்துறாங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், ஒரு மீடியாவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். என் கூட இருந்த நபர்கள் மேக்ஸிமம் பொண்ணுங்க, அதில் ஒரு 3 ஜென்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்கள். இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்க விஷயம், ஒரு 5-6 மாதமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க விஷயம், யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கல. அது ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் இன்டர்வியூ கொடுத்தேன். எதுக்காகனா அவங்க மூலிமா அவங்க நிறையா அவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. நீ வா, நீ உள்ளேயே உட்காராத, நீ உட்கார உன்னை இன்னுமே வந்துட்டு மேலே விட மாட்டாங்க, நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு அவங்கக்கிட்ட மட்டும் தான் கொடுத்தேன். வேறு யாருக்குமே நான் கொடுக்க விரும்பலை. நான் அவ்வளோ தூரம் நான் போல்டாக பேசுனதுக்கப்புறம் நீ பேசுன, அதாவது பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான், ரொம்ப ஃபேமானவங்க, நீ மறைமுகமாக நீ என்னை என்னென்ன பண்ணுமோ பண்ணினேன். நான் வெளியே வந்து உட்காந்து நான் சொல்லிட்டேன். ஆமாம், நான் வந்துட்டு நான் வந்து ஏமாற்ற கிடையாது, ஜெகான்றவ ஏமாந்து தான் போயிருக்கா. அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து வெளிப்படையாக வந்துட்டேன்ல, ஏன் இன்னும் நீ வராமல் இருக்க? இத்தனை பேரும் ஏன் வரல வெளியே? 9 பேர் மேம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சொல்ல முடியும், அவங்க பேர்லாம் நான் சொல்ல முடியும். எனக்கு அது இல்லை. என்னுடைய நோக்கம் வந்து அது இல்லை. எனக்கு என்னை ஏன் நீ வாழ விடலை? நானும் ஒரு பொண்ணு தானே, கஷ்டப்பட்டுட்டேன். ஏதோ ஒரு நல்ல லைஃப் கிடச்சிச்சு, வாழ்ந்துட்டு போகிறாளே. மிஷினில் உட்காந்து தச்சிட்டு இருந்தா, பிஸ்னஸ் பண்ணா, இன்னும் பொண்ணு பெருசாகிடுச்சு, ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்குது, கனடா லைஃபா, போய் வாழ்ந்துட்டு போட்டுமே, ஏன் விடலை என்ன? இதெல்லாம் ஒரு விஷயம் மேம். அவங்கள எப்படி நம்புறேன்னா, ஒரு 1.5 வருஷம் இந்த ஒரு சாரீ பிஸ்னஸ் மூலிமா தான் அவங்க எங்ககிட்ட வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்க அப்போ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு 8 சேலை தேவைப்படுதுன்னு சொல்லி தான் அவங்க கேட்டு வந்தாங்க. அப்போ நான் பேச கிடையாது, என் கூட இருந்தவங்க தான் அந்த ஒரு கால்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, எல்லாமே செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஜெகா அவங்கக்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லி என் நம்பரை கேட்குறாங்க. நான் இந்தியா வரும்போது அவங்கள மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களே வந்து நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் என்னையும் என் பொண்ணையும் பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அங்கேல இந்த அவங்க ஹேண்ட்பேக்கு, பசங்களுக்கு என்னென்னவோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு நார்மலாக பேசிட்டு போகும்போது அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு என் பொண்ணுக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய ஸ்பீச்சில் வந்து எனக்கு இந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் நான் கொஞ்சம் அவங்க சொல்ல நான் கேட்க பார்ப்பேன். அப்போ வந்து அவங்க கூட நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். ஹெல்ப் தேவைப்படும் நினச்சிங்க? ஆமாம், அவங்க மூலிமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னதுனால மட்டும்தான் திரும்ப நான் பேச ஆரம்பித்தேன். எங்கள் பாப்பா பற்றிலாம் நான் சொல்லுவேன், பாப்பா அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுறா, படிப்பில் இப்படி இருக்கா. எனக்கு அவங்க டாக்டரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப் தான் நான் கேட்டேன், இதுதான் நான் பண்ணேன். அவங்க போக பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க.
நான் அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். திருப்பி வந்து உன்னுடைய பாஸ்ட் அவங்க ஸ்டார்டிங்கில் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே இப்போ லாஸ்ட்டாக அவங்க பேசும்போது எதுவுமே இல்லவே இல்லை. அவங்க இன்டென்ஷன்லாம் வந்துட்டு அது வேறு மாதிரி தான் இருந்துச்சு இப்போது. ஆனால் எனக்கு அவங்க நிறையா விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேம். அதை நான் எங்கேயுமே நான் மறுக்கவே கிடையாது. நான் வந்து பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யாரையும் நான் ஃபஸ்ட்டு ஏமாற்ற கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷம் இந்த ஒரு லைஃப் நல்லபடியாக தான் அவங்க அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெய்லி நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன். ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கார். நான் அவருக்கு உண்மையாக தான் இருந்தேன். என் பொண்ணுக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வந்து நாங்கள் நைட் அங்கே தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணி நாங்கள் பேசி நாங்கள் தூங்குவோம், நானும் பாப்பாவும். அவங்களுடைய இதை தான் நான் வந்து டேட்டு கூட போட்டிருந்தேன். நான் போட்டேன் எல்லாமே. ஒருத்தவங்க டேட்டு போடுறாங்கன்னு எதுக்காக மேம் போடுவாங்க? இவங்க தான் இனிமேல் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில். என் பொண்ணோட கூட நான் போடல. நான் பொண்ணோட கூட போடலை அப்படின்னா இவங்களை நான் ஏன் போட்டேன்? ஒரு ரீசன் இருக்குது. எத்தனை பேர் என்னை எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு லைஃப்பில் இப்போ ஒருத்தவங்க யாரோ வந்துட்டாங்க இருக்காங்கன்ற ஒரு இதை ஃபஸ்ட்டு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு இந்த டேட்டூன்ற விஷயம் பிடிக்காது. ஆனாலும் இருந்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்குன்றதுனால நான் போட்டுட்டேன். எங்கூட 2-3 மாதம் எங்கூட சரியாக பேசலை. அவங்க இதுக்காக எங்கூட பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் நார்மலாக அது கடந்து போயிட்டாங்க. அதை பற்றி அவங்க கேட்டுக்கவே இல்லை, கேர் பண்ணிக்கவே இல்லை. அவங்கள வந்து அவ்வளோ நம்பிட்டேன் மேம். எங்களுக்கு நிறைய விஷயம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ்லேயே நிறைய எனக்கு லாஸ் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு சமயம் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வந்தார். இந்தியா வந்ததுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணப்போ அவர் வந்து சொல்லி தான் நான் ஒரு டிவோர்ஸ்க்கே நான் அப்ளை பண்ணேன். லீகலாக அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? நான் பண்ணிட்டேன். நான் ஒரு கரெக்டாக எனக்கு ஒரு 6 மந்த் தான் ஆச்சு எனக்கு. இப்போ அவருமே வேறு மேரேஜ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. 5-6 மாதத்தில் வந்துட்டு எனக்கு டிவோர்ஸும் கிடச்சிது. இவங்க வந்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறாங்க. அவங்க என் கூட இருந்தவங்க வெளியே போகிறாங்க. எதுவுமே இல்லை, ஜகா ஜீரோ. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு முழு நம்பிக்கை எனக்கு இவர் இருக்கார். ஆனால் நான் இவரை சார்ந்துன்னு இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஜகாக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணுன்றது மட்டும் நான் என்றைக்குமே வந்து நான் யாரையுமே சார்ந்து நான் வாழ மாட்டேன். எனக்குன்னு ஒரு விஷயம் நான் அதாவது என்னோட உழைப்பு அங்கே ஒன்று இருக்கணுன்றது மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் இதெல்லாம் விட்டுரு, அவருக்கு மீடியா அவருக்கு வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் மீடியா விட்டுட்டோம்னா நாளைக்கு எவன் எப்போ மாறுவான்னு நமக்கு தெரியாது. நான் மீடியா விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வேறு எந்த சோர்ஸுமே என்கிட்ட இல்லை. பிஸ்னஸ் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு நீயுமே எங்கூட கரெக்டாக இருப்பியான்னு சொல்ல முடியாது. இதுதான் சொல்லுவேன். யாருமே பொண்ணுங்க வந்து நம்ம கைத்தொழில் எதுவாக இருந்தாலும் விடக்கூடாது. நம்மளுடைய கையில் ஏதாவது 4 காசு சம்பாதிக்கணும் மேம். அது மட்டும் நம்மளோட உழைப்பு நம்மக்கிட்ட வேணும். யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. நம்மளோட உழைப்பு நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ், நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார் அவர். இவங்க எல்லாமே பேசிட்டு இவர் திரும்ப இந்தியா கிளம்புறாரு. அவர் கரெக்டாக ஒரு 2 மாதம் இருந்தாங்க. திரும்ப இந்தியா நான் போயிட்டோம். இந்தியாவிலேருந்து கனடா போகிறேன். ஆமாம், கனடா போகிறாங்க. இன்னும் நான் அந்த இடையில நான் ஒரு 8 மந்த்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. எங்கள் பாப்பாட்டேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இதுக்கிடையில் என் கூட இருந்த சர்க்கிள், என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து அவருடைய நம்பர் யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லை. நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் இப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு. என் கூட இருந்த நபர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பே, இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு வருஷமாக எனக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா அந்த ஒரு மேரேஜ் ஒருத்தன் இடையில பண்ணனான்னு சொன்னேன் இல்லைங்களா மேம், அவனுக்கும் அது எனக்கும் வந்து லீகலான மேரேஜ் அது கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து என்னை வந்து ஏமாற்றி தான் அவன் மேரேஜ் பண்ண. எப்படின்னா அவனுக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, அதுவுமே என்கிட்ட மறைச்சி என்னை வந்து மேரேஜ் பண்ணி திரும்ப நான் தெரிஞ்சு விலகியாச்சு. ஆனாலும் மேம் ஒரு டைமுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு நம்புகிறோம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. நான் என்னோடய வீக்னஸ் என்னென்னா எல்லாத்தையுமே சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசினா எல்லாத்தையும் நான் கொட்டிடுவேன். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ், ஏதாவது ஒரு அன்பு எங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு கிடச்சிடாதா, உண்மையாக இருந்துடாதா, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பி ஏமாறுறது தான். அது என் பொண்ணுக்கிட்ட முழுமையாக எனக்கு எல்லாமே கொடுத்துருந்துச்சுன்னா நான் வெளியே போயிருக்க மாட்டேன். பாப்பாவுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியல. ஒரு சில விஷயங்கள் வந்து பாப்பாவுமே அது மெச்சூர்டு இல்லை. அதனால் வந்து அவளை நம்ம புரிஞ்சுப்பான்னு எதிர்பார்த்தோம்னா குழந்தை அதுக்கு மெச்சூரிட்டி இல்லை. நம்ம அப்போ அதுக்கிட்டேயும் நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஒரு அம்மா அப்பாவை நம்ம கூட இருந்து நம்மளை கரெக்டாக கொண்டு வந்து நம்மளுடைய பாதை திசை மாதிரியும் போயிருக்காது. அவர் கணவர் விட்டுட்டு போனார், நான் விட்டுட்டு வரல, அவர் தான் விட்டுட்டு போனார். என் அம்மா அப்பாவை தேடி போகிறேன், அவங்களே என்னை ஏற்றுக்கல. ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் வெளியே சொல்ல முடியாது. என் அம்மா அப்பாவே நான் வெளியே சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது தனியாக தான் வாழ்ந்தாகன்றதுல நான் ஓடிட்டேன். நம்பி ஒருத்தவங்களை நான் மேரேஜ் பண்ணேன், அவனும் என்னை ஏமாத்தினேன் தெரிஞ்சுட்டு. மேரேஜ் ஆனவன்
மேரேஜ் எனக்கு அவங்க அப்பாவோட வந்து மேரேஜ் பண்ணி அதிலே ஏமாந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோஸ், அதாவது நாங்கள் மேரேஜ் பண்ண எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வந்து இவளுங்கிட்ட எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது. யாரெல்லாம் என்னை பற்றி, அதாவது இப்போ நீங்கள் என் கூட பேசி நீங்கள் என் கூட ஒரு கொலாப் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட வந்து பேசி உங்ககிட்ட ஃபோட்டோ கொடுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு அவங்க லைஃப்பில் என்ன நமக்கு என்னடா, நீங்கள் பாட்டு கடந்து போகிறவங்க கடந்து போயிருப்பாங்க. அப்படியா, ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் போய் ஸ்ப்ரெட் பண்ணி ஜஹான்ற பேரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவள் தப்பானவ, இவ வந்து சிங்கிள் பேரண்ட் சொல்லி இவ வந்து ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னதே ஒரு சிங்கிள் பேரண்ட் என்னைய. மொத்தம் ஒரு 9 லேடிஸ் மேம் கூட இருந்தே எல்லாரும் கூட இருந்தவங்க மேம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அழகு என்ன தெரியுங்களா மேம், உங்ககிட்ட வந்து நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து என்னை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லு கேட்பாங்க. நேரா வந்து வந்து 2 அடி கூட போடு, என்னாச்சு என்ன நடந்துச்சு என்கிட்டே நீ மறைச்ச கேட்டிருக்கலாம்ல. அதை கேட்காம இவ தப்பானவடின்னு சொல்லிட்டு நீங்களே என்னை பற்றி வெளியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க. தெரிஞ்சிருச்சு எனக்கு, நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அவங்க பேரை சொல்ல மாட்டேன், நீ நம்பு, என்கிட்ட கொஞ்சம் பேசு, கொஞ்சம் நேரில் கிளம்பி இல்லை நான் கூட கிளம்பி வரேன், கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் பேசுறியா. ஏய் சி, நீ எல்லாம் என்ன, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நான் என்ன பண்ணிட்டேன், ஒருத்தர் நம்பி ஏமாந்து தான் போயிருக்கேன், நீ என்னை தப்பாக நீ ப்ரொஜெக்ட் பண்ணுற. ஓ நீ நீ ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் நீ மேரேஜ் பண்ண போறியா. அவன் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கான், நான் தனியாக தானே இருக்கேன். நான் எவனோட ஃபேமிலியோட நான் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் வைக்கலையே. இன்னொருத்தரையை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு இருந்தேன். அவருடைய நம்பரை எடுத்து இவளுங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு, அவர் ஃபாரினில் இருக்கார், அவர் இங்கே இருந்தால் கூட நான் வந்து சொல்லி நான் புரிய வைக்கலாம, அவங்க அங்கே இருக்காங்க, ஒருத்தர் இல்லாமல் 9 பேர் பேசும்போது அந்த மனுஷன் என்ன ஆவார். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாரு, அப்போ எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் ஒருத்தவங்ககிட்ட ஜுவல் கொடுத்து ஏமாந்துட்டேன். இந்த நான் இருக்கிற இடத்துல வந்து ஜுவல்ல ஒரு லேடிகிட்ட வந்து ஃப்ளாட் ஒன்று வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணி ஏமாந்துட்டீங்க. அந்த இதில் ஒரு பக்கம் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒருத்தன் எவனே தெரியாமல் ஒருத்தன் வீட்டு வாசல் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கே நம்ம தாராபுரத்துலேருந்து வந்து வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு என் நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்த லேடி அவங்கக்கிட்ட இப்போ வந்து வெப்சைட்டில் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இப்போ நீங்கள் வந்து ஜெகாவேஷ் பொட்டிக்னு போட்டிங்கன்னா அவங்க லொக்கேஷன் காட்டும். நான் வந்து என் வீட்டில் வச்சு பண்ண கிடையாது, அவங்க வீட்டை வச்சு தான் நான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லொக்கேஷனுக்கு அந்த ஆள் போயிருக்கான். அப்போ வந்து அங்கே போயிருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க இப்போ இங்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். இல்லை அவன் திரும்ப உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறான், உங்களோட வீட்டுக்காரர் இருக்காரு, அண்ணன் தம்பி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க சொல்லி மிரட்டி விட்டுருக்கலாம். இல்லாட்டி 100க்கு கால் பண்ணு. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து இவங்க யாருன்னு தெரியும், நான் என்னோட பிரச்சனை அப்படி நான் பார்த்துட்டு போயிருப்பேன். என் நம்பர் என்னுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே அனுப்பி வச்சாச்சு. எனக்கு அவை மூலிமா ஒரு பிரச்சனை ஜுவல் விஷயமா நான் இங்கே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கேன். அது போக பிஸ்னஸ் அப்போ தான் நான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கேன், வீட்டு வாடகை இருக்குது, பசங்களுக்கு சேலரி இருக்குது, என் பொண்ணை பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ மேம் நான் 3 மாதமாக நான் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்ருக்கேன் என்னுடைய காசுக்காக. அந்த ஒரு 3 மாதம் என்னுடைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும், பிஸ்னஸையும் விடாமல் ஒரு பக்கம் இவரே நான் சமாளிச்சு ஃபோனில் என்ன அவ்வளோ வார்த்தை என்ன கேட்குறாரு, ஏன்னா ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. நான் அப்போ ஒன்றுன்னு சொன்னேன், என் மேலே நம்பிக்கை தான் பேசு, நீ நேரில் கிளம்பி வா, நான் உங்கள்கிட்ட நான் பேச தயாராக இருக்கேன். யாரெல்லாம் உனக்கு கால் பண்ணாங்க நீ வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நானும் பேசுகிறேன், அவங்களாம் பேச மாட்டாங்க. அப்போ நீ கேட்காத, என் கூட வச்சு எல்லாத்தையும் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னை தப்பு பேசுகிற அப்படின்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் நீ பேசணும். ஒருத்தவங்க காதில் வச்சு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நீ வந்து நம்பக்கூடாது. அப்படி நம்பிக்கலாம் என்ன லைஃப் இது, நான் திரும்பவும் நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன்ட்டுருக்கு, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஓரம் வச்சுட்டு என்னோடய லைஃப்பை நான் ஓரமாக வச்சுட்டு இங்கே எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்போ நான் தான் என்னை நான் பார்த்துக்கணும். அப்போ இதை நான் பார்த்து ஓடிட்டு இருந்தேன், இதை நான் பார்த்துட்டு ஓடிட்டு நான் கோயிலாக சுற்றிட்டு இருந்தேன். வீடு தங்காமல் வாரம் ஓடிடுவேன், ஏதோ ஒரு கோயில், கிரிவலம் போகிறது, திருவண்ணாமலை போகிறது, இப்படி தான் சுற்றி வந்துட்டு இருந்தேன். இவர் திருப்பி இப்போ இடையில வந்தாங்க, இடையில அவர் எனக்கு கால் பண்ணி நான் பழசு எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், நான் உங்கள்கிட்ட நீ எனக்கு வேணும், நான் மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து கஷ்டப்படும் போது, அதாவது நீ எனக்கு காசு பண்ண எனக்கு வேணாம், கஷ்டப்படும் நான் இருக்கேன் உனக்கு, உன்னை நான் நம்புகிறேன், இவனுங்களாம் எவ நான் பார்த்துக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை. இந்த ஜெகாவை பாஸ்ட் வச்சு தான் உங்ககிட்ட பேசினாங்க, ப்ரெசென்ட்டில் ஜெகான்றவை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லு பார்க்கலாம். அந்த ஒரு 1.5 வருஷம் ஜெகா உனக்கு எப்படி இருந்தா, பாஸ்ட்னா ஆமாம் என் லைஃப்பில் யாருமே இல்லை, எனக்கு வந்து சொல்லி எனக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, நான் ஏமாந்துட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் அப்போ நான் சந்திக்கலை, உன்ன மாதிரி நான் ஒரு ஆள் சந்திச்சிருந்தேன்னா என் லைஃப் இப்படி இருந்திருக்காது. எனக்கு நீ வேணும், என் குழந்தைக்கு எனக்கும் நீ வந்து நல்ல ஒரு இதாக இருப்ப, நீங்கள் எங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போவீங்கன்றதுனால தான் உன்னோட ஃபோட்டோ நான் கையில் டேட்டு போட்டேன், என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இது இப்படி மாறும்னு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நான் வர வேணான்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துலேருந்தே பாருங்க ஜெகா, எல்லா இடத்துலையுமே ஆண்கள் வந்து உங்களை வந்து
உங்களை வச்சு வாழணும், உங்கள் கூட வாழணும், உங்கள் லைஃப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு யாருமே இல்லை இல்லையா? ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடெண்ட்லேயும் உங்கள் கூட வாழணுன்றது அவருடைய இன்டென்ஷனாக இல்லாமல் இருந்தது. அடுத்ததுமே வந்து ஜெகாவை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருந்ததுன்னு நீங்கள் வந்தீங்க. அது கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான் இருந்தாங்க. இப்ப வந்தவருமே கூட உங்களை நம்பல, அவர் உங்களுடைய வார்த்தையை நம்பல. சோ இப்படி தொடர்ந்து எத்தனை முறை தான் நம்ம ஏமாறுறது? இப்போ சொல்லிட்டு மேம், இவங்க எனக்கு லாஸ்ட்டாக இப்போ இந்தியா வந்தாங்க. வந்துட்டு இந்த சொன்னவங்க அந்த லேடிஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மீட் பண்ண போகிறேன்னு சொன்னார் என்கிட்ட. போய் மீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவங்களுடைய இந்த லொக்கேஷன்லாம் எனக்கு வேணும். பேசுனது நீங்கள் தானே, வர வச்சு நீங்கள் போய் பேசிக்கோங்க. என்னையே நீங்கள் வந்து ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க? அப்போ நான் வரட்டுமா கேட்டேன். நீங்களாம் வர வேணாம், ஏங்க என்னை பற்றி பேச போகிறீங்க, என்னையே நீ கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்கள் வேணான்னு சொன்னார். அவர் இந்தியா வந்திருக்காரு. இவளுங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணியிருக்காங்க. இவளுங்க எவ்வளவுமே அவர் போய் மீட் பண்ணலை. ஏன்னா ஜெகா லைஃபுக்கு எடுத்தாச்சு, முடிஞ்சு நம்மளோட இது முடிஞ்சு போச்சுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு யாருக்கு நஷ்டம்? உனக்கு எனக்கு தான். இப்படி தொடர்ந்து நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணுமா? அடுத்த ஒரு யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு போது நம்ம அவேராக இருக்கணும் இல்லையா? நம்ம இருக்கணும். பட் இப்போ எனக்கு என்ன அப்படி தோணுதுன்னா, இப்போ உன்னோட இங்கே இருக்கு எனக்கு இப்போ இடையில எனக்கு நெஞ்சு வலி வந்தது. இனிமேல் எனக்கு பாடி ஃபுல்லாக எனக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம் எனக்கு. ஏன்னா நான் மன ரீதியாக ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போது சொல்லப்போனால் நான் இப்போ இடையில வந்து நான் எதுக்கு கற்றுவனே தெரியாது. எனக்கும் பாப்பாவுக்கு அவ்வளோ சண்டை வரும். நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் நான் நிதானமாகவே இல்லை. அதுக்கு நாள் ஒரு நைட்டில் ஒரு vlog எடுக்கிறேன். நான் என்ன பேசுனேன் எனக்கே தெரியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஓவராக ஆகிட்டேன். அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நான் என்னுடைய லைவில் கூட சொல்லலாம். நான் வந்து சாரீ பற்றி பேசிகிட்டே இருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து ஏங்க இப்படி இருக்கீங்க, அவங்களுடைய ஜுவல்ல என்னாச்சு என்னென்னமோ கேட்குறாங்க. என்னை அறியாமல் சில விஷயங்கள் பேசுகிறேன். ஜெகாக்குன்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் எடுத்து பாருங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா நான் எப்போ வேணால் என்ன வேணாலும் எனக்கு நடக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த அளவுக்கு ஆனேன் மேம், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியல. இப்போ நான் ரொம்ப நான் வீக் ஆகிட்டேன். எனக்கு இன்னுமே வந்து யாராச்சும் நம்பிக்கையாக தெரியல மேம். எனக்கு நம்ம லைஃப்பில் ஏன் நம்ம குழந்தையோட நம்ம மட்டும் தனியாக இருந்துட முடியாதா? அது அந்த குழந்தைய வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல. என் குழந்தைக்கு அது இன்னும் மெச்சூரிட்டி இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ கஷ்டம் இவ்வளோ விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டே வராங்கல்ல, அவங்க மனசு வருத்தப்படும் இல்லையா? ஸோ உனக்குன்னா எனக்கு நீன்னு வாழ்ந்துட முடியாதா நம்மளால? அந்த ஒரு வார்த்தை எங்கள் பாப்பா சொல்லணும்ல, நான் இவ்வளோ நீ ஏமாந்தாலும் சரி நான் அவங்க கூட நிற்கணும்னு சொல்லணும்ல. அவங்க 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 பாசத்துக்கு பாப்பா பாசமாக இருக்கா. பாப்பா வந்து என் மேலே பாசமாக தான் இருக்கா. இன்னும் அவளுக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லை. ஏன் நமக்கு ஒரு துணை இருந்தே ஆகணுமா? ஒரு பொண்ணுன்னா அதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த துணை இருந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா மேம்? இப்போது நீங்கள் தனியாகவே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யோசிப்பீங்க. நமக்கு என் அம்மா அப்பா எனக்கு கூட இருந்திருந்தா எனக்கு இந்த தாட் எனக்கு வராது. நான் வந்து பெற்றது பொண்ணு. என் பொண்ணுக்கு வரவன் வந்து எப்படின்னு தெரியாது. இல்லை என் பொண்ணே பின்னாடி வந்து அது மேரேஜ் எப்படி நடக்கணும், அது என்னை வந்து பார்த்துக்குமான்னு எனக்கு தெரியாது. நமக்கு ஒருத்தர் வேணும். நம்ம இருக்கும்போது நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு ஆதரவு. இப்போ எனக்கு இடையில எனக்கு உடம்பு முடியாமல் போனப்போ நான் சொல்ல வரேன். இப்போ அவளுக்கு நான் பேசுகிறது தப்பாக கூட இருக்கலாம். அம்மா என்ன திரும்ப இன்னொருத்தவங்க இருக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவள் தோணலாம். எனக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் அப்படி படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு யாராவது எனக்கு ஒரு டீ வச்சு வந்து கொடுத்தாலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அந்த ஒரு டீ வேணும். அந்த ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு டீ வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு தண்ணி காய்ச்சி வந்து ஊற்றிட்டு முடியல மேம். உடம்பு இப்போ முடியல. அப்போது 34 வயசுலேயே எனக்கு முடியல. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்னை யார் பார்த்துப்பா? ஒன்றும் அம்மா அப்பா இல்லை பெத்த புள்ள, அதுவும் இல்லைன்னா அந்த ஒரு கட்டின கணவனாச்சும் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினச்சேன். லைஃப்பில் நமக்குன்னு யாராவது வேணும்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு தெரியல மேம். நான் வந்து இது நான் வந்து சொல்கிறது தப்பான்னு தெரியல. எனக்கு வந்து என் லைஃப்பில் கணவன் மனைவியாக யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா, கை பிடிச்சி போகிறாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி என் லைஃப்பில் நான் வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஆசை. அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. எல்லோரும் மாதிரியும் நானும் வாழணும். நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும் இல்லையா? அப்போ ஏன் நான் வாழக்கூடாதா? அது ஏன் விடலை? பொண்ணுங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு வன்மை என் மேலே? என் ஜெகான்றவ வந்துடக்கூடாது. நான் உங்களோட லைஃப்பில் என்ன நான் கெடுத்துட்டேன்? ஏதோ ஒன்று சொல்லுங்கள். என்னையே வாழ விடலை. எனக்கும் மற்றவங்க மாதிரி எனக்கும் வாழணும். எல்லார் மாதிரியே வந்துட்டு நானும் சந்தோஷமாக என்னோடய பிள்ளை, என்னோடய புருஷன், என்னோடய ஃபேமிலி
ஒரு நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நானும் என் பொண்ணு மட்டும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொங்கல் அன்னைக்கு வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன லைஃப் இது, நமக்குன்னு ஒருத்தவங்க இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதை சோஷியல் மீடியா மூலமாக நம்ம தேடி இருக்கக்கூடாதோ? கரெக்ட். அப்போ நமக்கு நல்ல ஒரு லைஃப் யார் அமைச்சு வச்சுருக்கணும்? அதுவும் இல்லை நமக்கு. ஒரு அம்மா அப்பா, நான் ஒன்று சொல்கிறேன் மேம், ஃபஸ்ட்டு கணவர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, புள்ள தனியாக இருக்குது, நம்மளை தேடி வந்துருச்சு, அதுவும் பொட்டை பிள்ளைய வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்துருச்சு. சாமி நான் இருக்கேன், பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த டைமில் நீ கூட நிற்கலை. சரி, இந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது அந்த இது நூடாக இருக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கலாம். இன்னொருத்தனை பார்த்தா இல்லாட்டி அவனை கூட்டிகிட்டு வந்து மிரட்டியாச்சும் ஒரு பஞ்சாயத்து பண்ணியாச்சும் அவனை சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். அதுவும் பண்ணலை. சொந்த பந்தம் யாருமே வந்து இந்த பிள்ளை எதுலையுமே கலந்துக்காமல் இருக்கேன், என்னமாச்சு, என்னமா பிரச்சனை, நீ ஊருக்குள்ளே வா, தேனிக்கு வா, நீ எதுக்கு அங்கே இருக்கிற, உனக்கு யாரும் ஏன்னு நினைக்கிற, சொந்த பந்தமும் சொல்லலை, அவங்க வீட்டு சைட்லையும் சொல்லலை, அவங்க அண்ணன் தம்பி சொல்லலை, யாருமே சொல்லலை. புள்ளை வச்சு தனியாக வளர்த்திட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியாவுக்குள்ளே நான் வந்த உடனே இவ தப்பானவன்னு சொல்லி பேசினேன். அன்னைக்கு தான் நான் பேசினேன் என் அம்மா அப்பா பற்றி. எனக்கு துணையாக யாருமே இல்லாதனால நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலுக்காக நான் சும்மா என்னுடைய ஒரு சந்தோஷத்துக்காக நான் வீடியோக்குள்ளே வந்தேன். அன்னைக்கு தான் நான் வெளியவே சொன்னேன். அது வரைக்கும் நான் ஜகான்றவ வந்து நான் எங்கேயுமே நான் சிங்கிள் பேரண்ட்டு நான் சொல்ல கிடையாது, என் அம்மா அப்பா பற்றி சொன்னது கிடையாது. என்னைக்கு வந்து இந்த மீடியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னோடய சொந்த பந்தம் எல்லாமே இவளை ஊருக்குள்ளே கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி என் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னால் ஊரில் நான் தலை காட்ட முடியலன்னு சொன்னாங்க என் அம்மா அப்பா இந்த இதில் இருக்கிறதுனால. அப்போ அதே ஒரு ஊருக்குள்ளே நான் தலை காட்ட முடியாதுன்னு சொல்கிறியே, என்னை விசாரிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ உனக்கு அங்கே. ஜகாவா சேரி பண்ணிகிட்ருக்குப்பா, அவகிட்ட சேலை வாங்குங்கப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ எனக்கு அந்த மீடியாவில் நான் உன்னை எங்கே நான் அசிங்கப்படுத்திட்டேன், லைஃப்பில் தான் நான் ஏமாந்துட்டேன். நான் எவனைங்க நான் ஏமாற்றிட்டு வரல. அப்படி நான் ஏமாற்றி தான் நான் வந்து நிறைய நான் ஏமாம் இதில் இருக்கணும். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.